விஜய்க்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் மல்லி காலையில் சாமி கும்பிட்றாங்க. வெண்பா ஒன்று என்னடாடா காலையில் சாமி கும்பிட்டுருக்கோம், என்னாச்சு எதுவும் ஸ்பெஷலாக அன்னைக்கு? ஆமாம் வெண்பா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ அதே ஸ்கூலில் படிக்க போகிற, அதுக்காக தான் இப்போ மல்லியம்மா சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வெண்பாவனே ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க. மல்லி சந்தோஷப்படுறாங்க. மல்லி கடவுள்கிட்ட என் புருஷன் விஜய்க்கு இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, இனிமேல் எங்கள் லைஃப் நாங்கள் சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மல்லி வேண்டிக்கிறாங்க. இங்கே வெண்பா மல்லி ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த விஜய்க்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஸோ நாம் வேலைக்கு போயிட்டோன்னு தெரிஞ்சதும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாள் இந்த சந்தோஷத்தை நாம் பார்க்காம இழந்துட்டோம். காசு பணம்னு சொல்லி பிஸ்னஸ்னு பிஸ்னஸ் பண்ணியே ஓடிட்டு இருந்தோமே தவிர நம்ம குடும்பத்தை நம்ம கவனிக்கவே இல்லை. நம்ம குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிச்சிருந்தோம்னா நாம் கண்டிப்பாக நிதானமாக இருந்திருப்போம். நிதானமாக இருந்திருந்தால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக புரிஞ்சுருந்துருப்போம். புரிஞ்சிருந்தா இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். நாம் இவ்வளோ பெரிய ஒரு முட்டாக இருந்திருக்கோமே அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. கடவுளே, இதுக்கப்புறமாச்சு நான் தெளிவாக இருக்கணும், யார் நம்பி ஏமாறக்கூடாது, இனிமேல் நான் உண்டு என் குடும்பம் உண்டு அப்படின்னு என் குடும்பத்துக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் நான் என் குடும்பமான மல்லி என் வெண்பா ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காக நான் அதிகமாக உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டு பேரையும் இதே மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு நம்ம விஜய். இங்கே மல்லி வெண்பா அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அங்கே ஸ்கூல் ஃபீஸையும் கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு மல்லி நேராக போயிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு ஸோ விஜய் சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சிக்கன் வாங்கிட்டு போய் செய்யலாம் அப்படின்றதாக சிக்கன் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வெண்பா எப்படியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட போகிறா. மல்லி வெண்பா ரெண்டு பேரும் அசிங்கப்படுறத நேரில் பார்க்கலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி ஸ்கூலில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனால் மல்லி ஆட்டோவில் போனதால் ராஜேஸ்வரியால் மல்லியை பார்க்க முடியல. என்னது டைமாக இன்னும் மல்லி வரவே இல்லையே அப்படின்னு ஸ்கூலில் செக் பண்ணி பார்க்கும்போது வெண்பா வந்துட்டாங்க அப்படின்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு மல்லி போயிட்டாங்க அப்படிங்கிறது ராஜுக்கு தெரிய வருது. ஆஹா, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ராஜேஸ்வரி அப்படியே கார் எடுத்து வந்துட்டுருக்காங்க. வர வழியில் நம்ம மல்லியை பார்க்குறாங்க. ஓ, இங்கே தான் போயிட்டுருக்காளா இவ அப்படின்னு காரை யூட்டர்ன் போட்டு மல்லிக்கு பின்னாடி பக்கமாக செம்ம ஸ்பீடாக வந்து கார் நிப்பாட்டுறாங்க. கார் நம்ம மேலே மோதிடுச்சோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம மல்லி கையில் இருக்க கூடையை கீழே போட்டுறாங்க. கூடையை போட்டுட்டு யார் அது கண்ணுமுடி தெரியாது அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு திட்டுறாங்க. பார்த்தா கார் கதை வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி பொறுமையாக வெளியே வராங்க. ஓ நீயா, அதானே பார்த்தேன், உனக்கு தான் எதுவுமே தெரியாது, நீ இப்போது வானத்தில் மிதக்க நினச்சிட்ருக்க, ஆனால் ரொம்ப நாளைக்கு வானத்தில் மிதக்க முடியாது, திடீர்னு பொத்துன்னு கீழே விழுவ, அன்னைக்கு தெரியும்டி உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மல்லி போதும் நிப்பாட்டு மல்லி, அது எப்படி மல்லி கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டா போதும், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கியே, நீ பேசுறியே அதெல்லாம் ஓகே, ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியுது சொல்லு பார்க்கலாம், சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற அவ்வளோதான், மற்றபடி நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கல. ஆனால் மல்லி இப்படியாப்பட்ட ஒரு வடிகட்டின முட்டாளான புருஷன் உனக்கு கிடச்சிருக்கும் போது நீ இந்த பேச்சு பேசுறியே, இன்னும் நல்ல புருஷன் கிடச்சிருந்தா நீ என்ன பேச்சு பேசுவ? இங்கேப்பா ராஜி, யாரை பார்த்த முட்டாளுங்கிற, ஏன் புருஷனியா? விஜய் எப்படியாப்பட்ட புத்திசாலி அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். அவரு புத்திசாலி அப்படிங்கிறனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை போய் முட்டாள்னு சொல்கிறியே, அப்போது நீ என்ன மாதிரி ஜென்மமாக இருப்ப அப்படின்னு மல்லி கேட்கவும், சும்மா நிப்பாட்டு மல்லி, என்ன நாளுக்கா சம்பாரித்து வீடு வாங்கிட்டா பிரியல் ஆகிடுவானா? ஏன் என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டு அத்தனை முறை போய் அவன்கிட்ட சொன்னியே உங்கள் அக்கா நல்லவில்லைன்னு, ஆனால் அவன் என்ன பண்ணான், மந்திரிச்சிட்ட கோழி மாதிரி அக்கா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். சுற்றி இன்றைக்கி ஏமாந்து போய் நடுத்தில் நிற்கிறான். அப்போ அவன் வடிகட்ட முட்டாள் தானே? இங்கே ராஜி, அவர் முட்டாள் ஆமாந்தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் உனக்கு தம்பியாக இருந்த வரைக்கும் முட்டாளாக இருந்தார். என்றைக்கு அவர் எனக்கு புருஷனா என் கூட முழுமையாக மாறினாரோ இப்போ அவர் புத்திசாலியாக மாறிட்டார். அவருடைய புத்திசாலித்தனத்தை நீ பார்க்க தான் போகிற. நீ நினச்சிட்ருக்க நாம் விஜய்கிட்ட இருக்கிற சொத்தையும் பிடுங்கிட்டோம், விஜயை வெளியே அமைச்சிட்டோம், இனி விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நீ தப்பு எனக்கு போட்டுட்ருக்க. விஜய் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி, அந்த நெருப்பை யாராலையும் அமைக்க முடியாது. அப்படியே அமைச்சா கூட கொஞ்சமாக புகஞ்சிட்டு தான் இருப்பார். லைட்டாக பற்றி விட்டால் போதும், அப்புறம் அவருக்கு தேவை யாரும் தேவையில்லை. அது சின்ன இடமா இருந்தாலும் சரி, பெரிய காடாக இருந்தாலும் சரி, பத்துக்கிட்டு எரிய அமைச்சான்னா காடு தாங்காது. அந்த மாதிரி தான் நீயும். நீ பாரு, அவர் உன்னை என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நாள் நீ அவர் ஏமாற்றி அவன் சொத்து எல்லாத்தையும் திரும்பவும் அவருக்கே போவோம். அன்றைக்கி அவர் காலை பிடிச்சி கெஞ்சுவ, வேணாம் விஜய் விட்டுரு விஜய் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு விஜய் உன்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் நீ பாரடி அப்படின்னு சொல்லவும் ராஜுன்னு சிரிக்கிறாங்க. சரிதான் போடி, நான் சொன்னல கீ கொடுத்த பொம்மை மாதிரி பேச விட்டுட்டா போதும், பேசிக்கிட்டே இருப்பேன் நீ பாட்டுக்கு
அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ நல்லா இருக்கல, நல்லா சொகுசாக இருக்கல, அப்போ எதுக்கு வருஷம் வருஷமாக வந்து என்ன காண்டேத்திட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ வேணா பெரிய மாடி வீட்டில் பணக்காரியாட்டம் இருக்கலாம், ஆனால் பணக்காரியாக இருந்தாலும் நீ தனியாக தான் இருக்க. நான் அப்படி இல்லை. ஏழையாக இருந்தாலும் என் புருஷன் என் குழந்தைன்னு நான் குடும்பமாக சந்தோஷமாக தான் இருக்கோம். சும்மா தேவையில்லாமல் வந்துட்ட பிரச்சனை பண்ணிருக்காத அப்படின்னு மல்லி கிளம்பிடுறாங்க. மல்லி கிளம்பினோடனே ராஜி யோசிக்கிறா, என்ன இது, இவளை எப்படியாவது கடுப்பேற்றி பார்க்கலான்னு பார்த்தா இவ கொஞ்சம் கூட அசரவே மாட்டாளே. நல்லா தான் இருக்க, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை கடுப்பேற்றிட்டு போகிறா. இவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அந்த விஜயை என்ன பண்ணுறான்? இப்படி இவங்க ஃபீஸ்லாம் கட்டினாங்க எல்லாம் அந்த அன்னப்பொண்ணி பண்ணுற வேலையாக இருக்குமோ? அந்த அன்னப்பொண்ணியை அன்னைக்கு லைட்டாக காலட்டு மோதணும்ல, அன்றைக்கே டோட்டலாக மோதி அவள் கதையை அன்னைக்கே முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா இப்போ அவன் நமக்கு இணைஞ்சா வந்திருக்க மாட்டா. இருக்கட்டும், அவளுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மல்லி போகிற வழியில் விஜய்க்கு புது ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் உட்காந்துருக்காரு. மாமா மாமா அப்படின்னு கூப்பிடவும் விஜய் உடனே, என்ன மாமாவா? என்ன மல்லி, நீ கூப்பிட்ற குரலே சரியில்லையே அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா, நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன மல்லி, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு விஜய் அப்படியே பதட்டப்படுறாரு. பார்த்தா மல்லி அதை கவரை காட்டுறாங்க. மல்லி, என்ன மல்லி இது அப்படிங்கும், உங்களுக்காக புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம் மாமா அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. ஒரு பக்கம் சந்தோஷம் தாண்டி இன்னொரு பக்கம் மல்லி நம்மளை மாமான்னு கூப்பிடாளே அப்படின்னு மல்லி மேலே பயங்கர ஒரு லவ் ஏற்படுது நம்ம விஜய்க்கு. மல்லி அப்படின்னு கூப்பிட, விஜய், இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு புருஷனா தெளிவாக இருக்கணும். ஆனால் ஒன்று மனசில் மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்தை ஒருத்தி உங்களை ஏமாற்றி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கா. அதை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. நாம் என்றைக்கு வேணாலும் சம்பாரித்து புதுசாக சொத்து சேர்க்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை விட்டுறக்கூடாது. அது எப்படியா நம்ம திரும்ப அடையணும். அந்த நெருப்பு மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கோங்க அப்படின்னு மல்லி சொல்ல, விஜய் ஒன்னே, தெரியும் மல்லி, கண்டிப்பாக மல்லி, நீ எப்படி இப்போது மாமான்னு கூப்பிட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியோ, அதே மாதிரி இழந்த சொத்து எல்லாத்தையும் மீட்டு உன்னை அதே வீட்டில் ராணி மாதிரி இதை விட இன்னும் 10 மடங்கு சந்தோஷமாக கண்டிப்பாக நான் வச்சுப்போம் மல்லி அப்படின்னு மல்லி தள்ள சத்தியம் பண்ணுறாரு விஜய். அப்போ தான் மல்லிக்கு ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பாக விஜய் நம்மளே சத்தியம் பண்ணியிருக்காரு, சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காகவே அவர் அந்த வீட்டை திரும்பவும் அடைவார் அப்படின்னு மல்லி நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் நாம் இந்த வீட்டில் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ராஜி அந்த வீட்டில் தங்களை ஏமாற்றி சொகுசாக உட்காந்துக்கிட்டு அடிக்கடி வந்து எங்களை அசிங்கமாக பேசுகிறதும் எங்கள் மனசு நோகடிக்கிறதும் அவளுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்குது. அதுக்கெல்லாம் அவளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டை திரும்ப நம்ம பிடுங்கணும். சொத்து எல்லாத்தையுமே விஜய் பேரில் கொண்டு வரணும். அதுக்கு விஜயால் மட்டும் முடியாது, நாமளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணுனா அந்த ராஜசரியை ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண மல்லி நேராக போயிட்டு அந்த லாயரை பார்க்குறாங்க. லாயரை பார்த்து கேட்குறாங்க, இது மாதிரி நம்ம ராஜு மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாமா? விஜய் அசந்த நிலைமை பார்த்து, விஜய் சுயநினைவு இல்லாத நிலைமை பார்த்து விஜய்கிட்ட அந்த ராஜேஸ்வரி பொய்யான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி அது மூலிமா சொத்தையும் ஏமாற்றிட்டா அப்படின்னு கேஸ் போட்டால் அவளால் இந்த கேஸில் மாட்ட முடியுமா? சொத்து அதுவும் திரும்ப விஜய் பேரில் வாங்கி தர முடியுமா அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. அதுக்கு வக்கீலும் ஒரு சில ஐடியாலாம் கொடுக்குறாரு. ஸோ டேரெக்டாக நம்ம கேஸ் போட்டால் அந்த கேஸ் நிற்காது மேடம், ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு சில பொய்யான தகவலை சைட்டாக கரெக்ட் பண்ணி அது மூலிமா கேஸ் போட்டால் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். அந்த சிக்கல் நம்ம பெருசாக்கி மீண்டும் விஜய்க்கு சாருக்கு அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லாயர் சொல்லவும் மல்லி ஒன்று என்ன சார் பண்ணணும் அதுக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் கிளம்புங்க மேடம், நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது மேடம் அப்படின்னு லாயர் சொல்ல, மல்லி ஒன்று, அப்பா விஜய்க்கு இப்போ வேலை கிடச்சிச்சு, சம்பளம் வாங்கிட்டாரு, இப்போது விஜய் நம்ம கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதே மாதிரி லாயரும் அதுக்கு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியை பயன்படுத்தி சொத்து எல்லாத்தையும் மீட்டு விஜய்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு மல்லி கொஞ்சம் நிம்மதியோட வீட்டுக்கும் போகிறாங்க.